உங்களுக்கு மொபைல் ஆர் சிஸ்டம் ஸ்க்ரீன் பார்க்கும் பொழுது ஐஸ் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்களா? உங்களோட கண் பார்வை பிளராக தெரியுதுங்களா? உங்களோட கண்ணில் இரிட்டேஷன் ஆர் ரெட்னஸ் அதிகமாக வருதுங்களா? இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உங்களுக்கு டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் நவீன் ஸ்ரீனிவாசன், மதுரை ஐ சென்டரில் கார்னியல் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜனாக பணிபுரிகிறேன். டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் மொபைல் யூசேஜ் மோர் தென் 3 to 4 hours per day யூஸ் பண்ணுறவங்களுக்கு வரும். இது ஆக்குலர் அண்ட் நான் ஆக்குலர் சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆக்குலர்னா கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், அதாவது விஷனில் உங்களுக்கு மங்கலாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா டபுளாக தெரிகிற மாதிரியும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு திடீர்னு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயின் வரலாம். இதெல்லாம் விஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது இல்லாமல் நம்ம பாடியிலையும் ஹெட் ஏக், நெக் பெயின், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி தொந்தரவுகளும் இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் மூலமாக வரலாம். இதை முன்னாடி கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற டெர்மினாலஜியில் தான் டேர்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஜென்ரலாக கம்ப்யூட்டர் யூசேஜ் மோர் தென் 4 hours யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது மொபைல் யூசேஜ் ஜாஸ்தி வர்றதுனால இதை டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத காயின் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறைய நேரம் மொபைலில் உட்காந்துருக்கிறது நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5 yearsக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க 1 hourக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் 3 hours of physical activity, especially 1 hour of vigorous physical activity, அதாவது நல்லா ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எவ்வளோ பேர் செய்கிறோம், நம்ம கிட்ஸுக்கு ஃபாலோ பண்ண வைக்கிறோங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ நம்ம இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பாப்புலராக இதை 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 minutes நம்ம ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு 20 seconds ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 20 feet டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்பொழுது நம்ம ஐஸுக்கு தேவையான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே சமயம் உங்களோட சிஸ்டம் ஸ்க்ரீன் டைமும் கொஞ்சம் ரிடக்ஷன் ஆகும். அதே சமயம் உங்களோட மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகிறதுனால கொஞ்சம் ஐக்காகிற அந்த ஃபெட்டிக், அந்த டயர்ட்னஸ் அண்ட் இந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாமே குறையும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு 15 to 20 times ஒரு நாளைக்கு பிளிங்க் பண்ணுறோங்க. பட் இப்போ சிஸ்டம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு 5 to 10 times கூட பிளிங்க் பண்ணுறதில்லை. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஐஸ்க்கு தேவையான கண்ணீர் செக்ரீட் ஆகுது, ஆனால் அது கீழே கண்ணுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பிளிங்க் பண்ணோம்னாலே சிஸ்டம் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு அந்த ஐக்கு தேவையான லூப்ரிகேஷன், அந்த நீர் சத்து வரும்பொழுது ட்ரை ஐஸ் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இது வரும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் உங்களுக்கு வராமல் தவிர்த்துக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அடல்ட்ஸ் எல்லாரும் 80% ஆஃப் தம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலை கையில் வச்சு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ டார்க் ரூமில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஐஸ்க்கு அந்த பிரைட் லைட்டை பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகுதுங்க. ஸோ அந்த டார்க் ரூமில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். பிரைட் லைட்டிங், அட்லீஸ்ட் ஒரு டிம் லைட்டிங்கில் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மொபைல் யூஸ் பண்ணும் போதும் அந்த டார்க் மோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், நைட் மோட் ஆப்ஷன், அதை நீங்கள் உங்கள் மொபைலில் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஐக்கான ஸ்ட்ரெயின் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்பொழுது பாடி போஸ்டர் எரெக்டாக வச்சுட்டு பார்க்கணுங்க. அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் ஆர்ம் ரெஸ்ட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் பெட்டர். அண்ட் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்பொழுது நெக்கை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப டவுன் பண்ணி இப்படி பார்த்தோம்னா நெக் ஸ்டிஃப்னஸ், இந்த மாதிரி விஷயங்களும் வரலாம். இப்போ நம்ம டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம். அதாவது நம்மளே நம்ம சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி தாங்க. நம்ம கரெக்டாக பிரேக்ஸும் ஃப்ரீக்வெண்ட் ஐ பிளிங்கிங் கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஐ ஸ்ட்ரெயினுங்கிற தொந்தரவுலேருந்து நம்ம ஈஸியாக விடைபெறலாம். தேங்க்யூ.